நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் மதன் அவர்கள் எழுதி இயக்குன வித் லவ் திரைப்படத்தை பற்றி ஒரு சிறிய விமர்சனம். இந்த படத்தில் அபிஷன் ஜீவிந்த், அனஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காங்க மற்றும் சரவணன், இன்னும் நிறைய புதுமுக ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்க. இன்ஸ்டா ப்ராப்ளங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து திருமணம் சார்ந்த விஷயமாக சந்திக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. 2 பேரும் எதையும் யாருக்கும் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லவ்வை பற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம போய் இப்போ திரும்ப ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது, இவங்க 2 பேரும் மறுபடியும் இணைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு காமெடியாக, ஒரு எமோஷ்னலாக சொல்லியிருக்கிற ஒரு திரைப்படம் தான் வித் லவ் திரைப்படம். ஸோ அதாவது U16+ தான். ஒரு 2000 நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த படம் சொல்லுது. ஸோ அப்போது இருக்கிற விஷயங்கள், அதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக சொல்கிற விஷயம், அது ஒரு டெக்கரேட்டிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து அபிஷன் ஜீவிந்த் ஆகட்டும், அனஸ்வராவாகட்டும் படத்தை தாங்கி பிடிச்சி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. சீன் ரோல்டனோட இசை வந்து அங்கங்கே படத்தை வந்து இன்னொரு படி மேலே ஏற்றி கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு படம், டெபியூ டைரக்டர் மதன் அவர்கள். ஸோ அவருடைய இந்த இயக்கமும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஹீரோயினுடைய நடிப்பு, கோ ஆர்டிஸ்டோட நடிப்பு, சரவணன் அவருடைய நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல கதை அப்படியே நின்றுட்டுருக்கும், அப்படியே சுரண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேக் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏன்னா வந்து ப்ரப்போசிங் சீனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோவுடைய லவ்வருக்கு கல்யாணம் குழந்தையெல்லாம் இருக்கும், அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் படம் இருக்குது. ஸோ இந்த வாரம் தியேட்டரில் வந்து ஓடிட்டுருக்குது. நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின கருத்துக்கள் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.